சார் மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 அபவ் இருக்குங்க சார். சரி, ஃபேசிங் வந்து எல்லா ஃபேசிங் இருக்கா? அப்படி எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு. நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு மேலேயே நம்ம சைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ 4-வே ரோடா இருக்கிறது 6-வே ரோடாவே கன்வெர்ட் ஆக போகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட். ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் எந்த அளவுக்கு வாடகை வந்து எதிர்பார்க்க முடியுங்க சார்? இங்க பாத்தீங்கன்னா மினிமமே வந்து பாத்தீங்கன்னா 10,000ல இருந்தே ரெண்டல் இன்கம் வரும் சார். குறைஞ்சது 10,000 தான். 10,000 தான் சார். உங்களோட இன்கம்க்கு நாங்க கேரண்டி. நீங்க உங்க இடத்த நீங்க சும்மா போட்டு விடாம 2 ஷீட் வீடு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கமா மாசம் மாசம் வரும் உங்களுக்கு. ஒரு கஸ்டமர் வந்து வீடாவே கேக்குறாங்க, சிங்கிள் பெட்ரூம் வந்து என்ன பிரைஸ் வரும் சார்? சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னா 26 lakhsல இருந்து பண்ணி கொடுக்குறோம் சார். 26 லட்சம். 26 லட்சம். டபுள் பெட்ரூம்னா? டபுள் பெட்ரூம்னா 36 lakhsல வரும். 36 லட்சம். வணக்கம் நேயர்களே, தாம்பரம் மணிமங்கலம் பக்கத்துல ஆன் ரோட்ல ஊருக்கு உள்ளேயே அப்ரோட் வீட்டு மனை பிரிவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க JK ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். உடனே வீடு கட்டவும் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடவும் ஏற்ற இடம். இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் மேனேஜர் தேவி அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. தாம்பரத்துக்கு பக்கத்துல ஹைவே மேலேயே அதுவும் ஊருக்குள்ளேயே சைட் லான்ச் பண்ணிருக்கீங்க. நம்ம சைட்டு கரெக்டா எங்க மேடம் இருக்குது? சார் கரெக்டாக நம்ம சைட்டு லொக்கேஷன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா தாம்பரம் அடுத்த மணிமங்கலம். ஸோ மணிமங்கலத்துலேருந்து பக்கத்துலேயே, அதாவது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம சைட்டு ஸ்டேட் ஹைவேஸ் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு சார். சரி, இந்த ஊர் பேர் என்ன கரெக்டா? சார் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொளத்தூர்னு சொல்லுவாங்க. மணிமங்கலம் கொளத்தூர்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். கொளத்தூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம சைட் இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான். சரி, இப்போ நம்ம சைட் வந்து பார்க்கும்போதே தெரியுது ஹைவே இல்லையா? ஆமாங்க. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் கரெக்டாக 50 மீட்டர் தானா? 50 மீட்டர் தான் சார். ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்களா ரோடு? ஆமா. ஸோ அதுதான் நம்ம சைட். இதுதான் பஸ் ஸ்டாப். இதுதான் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து தான் நம்ம சரி சரி, பஸ் ஸ்டாப் நம்ம சைட் இடத்துல தூரம் வந்து வெறும் 50 மீட்டர் தான். அதுவும் ஊருக்குள்ளே சைட் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். பட் அப்படியே ஆப்போசிட்ல போனா ஸ்ரீபெரும்புதூர் இல்லையா? ஆமாங்க. இங்க இருந்து கரெக்டா ஸ்ரீபெரும்புதூர் எவ்வளவு தூரம்? 4 கிலோமீட்டர்ல இருக்கு சார். 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டர் தான். நம்ம சைட்டு என்ன அப்ரோடு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ் வந்து பிளாட் இருக்குது? நம்மளோட அப்ரோட் பார்த்தீங்கன்னா DTCP ரெரா அப்ரோடு CMD லிமிட்டுக்குள்ளவே இருக்குது. ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்லேயே நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் கொளத்தூர் வந்து CMD லிமிட்டுக்குள்ளே வந்திருக்கான ப்ரூஃபுமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது டோட்டலாகவே 2 ஏக்கர் ஏரியா சார். இதில் கிட்டத்தட்ட 38 பிளாட் போட்டிருக்கோம். சரி சரி, இது வந்து ஃபியூச்சரில் வந்து CMD லிமிட்டுக்குள்ள வந்து வரப்போகுது இல்லையா? வரப்போகுது. ஆமாம். சரி, இங்கே பிளாட் சைஸ் சொல்லுங்களேன் சார். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 அபவ் இருக்குங்க சார். சரி, ஃபேசிங் வந்து எல்லா ஃபேசிங் இருக்கா? அப்படி எல்லா ஃபேசிங்லயுமே இருக்குது. நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே இருக்குது. எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் கேட்பாங்க. சோ ஈஸ்ட் ஃபேசிங்ல நிறைய பிளாட் சைஸ் இருக்கு. சரி, கார்னர் பிளாட் இருக்கு சார். கார்னரும் இருக்குது. கார்னர் பிளாட்டும் இருக்கு. இப்போ வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கலாம் சார். சரி, இப்போ நம்ம சைட்ல ரோடு சைஸ் என்ன சைஸ் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம் சார். நீங்க ரோட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 24 அடி ரோடுங்கிறது நல்ல வைல்டா தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா பிளாட்டுக்குமே 24 ஃபீட் ரோடு தான் கொடுத்துருக்கோம். சரி சரி, நம்ம சைடுல பார்த்தேன் அங்க இங்க போர்லாம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே இடம் வாங்கினவங்க வந்து வீடு கட்ட போறாங்களா எப்படி? ஆமாங்க சார். இப்போ இடம் வாங்குறவங்க தான் இப்போ எங்ககிட்டயே, ஏன்னா நாங்க JK ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லாம JK கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்களே பண்ணி கொடுக்கறதுனால ஸோ எடுக்கிற கஸ்டமர் அவங்க வீடாவே கட்ட போறாங்க அப்படின்னா அந்த வீடு கஸ்டமைஸை நாங்களே பண்ணி கொடுக்குறோம். சரி, ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் பார்த்து ஓகே பண்றாங்க, அதாவது வாங்குறாங்க, எத்தனை மாதங்கள்ல வந்து வீடா கட்டி கொடுப்பீங்க சார்? 4ல இருந்து 6 மாசத்துக்குள்ள நாங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன். மினிமம் 4 மாசம், அதிகபட்சம் 6 மாசம் வீடு கட்டி அவங்க விருப்பப்படி அவங்க பட்ஜெட்ல கட்டி கொடுத்துருவாங்க இல்லையா? அவங்க மாடல்ல அவங்கன்னு சொல்லி ஒரு ட்ரீம் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு கனவு இல்லத்தை கட்டும்பொழுது அது அவங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் தான். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சென்னையில் பார்க்குற மாதிரி மாடல்ஸ் இருக்காது. எல்லா மாடல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் தான் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் சார். கேரளா ஸ்டைலில் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம், அதே மாடல்லே கட்டி கொடுக்குறோம். சரி சரி, இப்போ நம்ம சைட்டில் வந்து லேண்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸு சார்? நாங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா 2800 போட்டிருந்தோம். இப்போ ஆஃபரில் 2600 கொடுத்துட்ருக்கோம் சார். சரி, இப்போ ப்ரைஸ் வந்து 2600 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் இல்லையா? ஆமாங்க சார். இந்த ப்ரைஸ் ஏதாவது நெகோஷியேட் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சார், நிச்சயமாக. இப்போ அவங்களுக்கு பிளாட்டு பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு இந்த பிளாட்டே வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. சரி, இப்போ வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து இங்கே வந்து பிளாட் வாங்கலாம் இல்லையா? கண்டிப்பாக சார். சரி, ஒரு கஸ்டமர் வந்து வீடாவே கேட்குறாங்க, சிங்கிள் பெட்ரூம் வந்து என்ன ப்ரைஸ் வரும் சார்? சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னா 26 lakhsல இருந்து பண்ணி கொடுக்குறோம் சார். 26 லட்சம். 26 லட்சம். டபுள் பெட்ரூம்னா? டபுள் பெட்ரூம்னா 36 lakhsல 36 லட்சம். நம்ம சைட்ல வந்து பிளாட்டா வாங்கிக்கலாம், வீடா வாங்கிக்கலாம். வீடாவும் வாங்கிட்டு வீடு வேணும்னா ஒரு 4 to 6 மாசத்துல கட்டி கொடுத்துருவீங்க. ஆமாங்க சார். ஒரு கஸ்டமர் நம்ம சைட்ல இன்னைக்கு பிளாட் வாங்குறாங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth வந்து எதிர்பார்க்கலாம்?
சார் கண்டிப்பாக சார். நம்ம இங்கே கொளத்தூரில் தான் பார்த்தீங்கன்னா மெயின் அப்ரிஷியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினை வந்து நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு மேலேயே நம்ம சைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 4-வே ரோடாக இருக்கிறது 6-வே ரோடாகவே கன்வெர்ட் ஆக போகுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு. ஸோ தாம்பரத்துலேருந்து வர எல்லா சைடு வெஹிக்கல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் ரூட்டு வழியாக தான் போகணும். ஸோ அதனால் அது 6-வே ரோடாக கன்வெர்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 and 5 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிப்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடத்தில் இப்போ 3வது டைட்டில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட அப்ரிஷியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 வருஷம் தான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப்மெண்ட்டே அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரதான் தாம்பரம் வந்து நகராட்சியாக இருந்தது மாநகராட்சியாக ஆச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம இந்த மணிமங்கலம் கொளத்தூர் சரௌண்டிங் தான் இருக்குது. காரணம் என்னன்னா அந்த பரந்தூர் ஏர்போர்ட். சரி ஃபியூச்சர்ல வந்து பரந்தூர் ஏர்போர்ட் போனோம்னா தாம்பரம் ரூட் வழியா வரவங்க நம்ம சைட்ல தான் போகணும் இல்லையா? ஆமா, இந்த வழி தான். எந்த ரூட்ல வந்தாலுமே இந்த ரோடு தான் அக்சசரிஸ் ரோடு. நம்ம சைட்ல ஒரு கஸ்டமர் இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடுறாங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் எந்த அளவுக்கு வாடகை வந்து எதிர்பார்க்க முடியுங்க சார்? இங்கே பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருந்தே ரெண்டல் இன்கம் வரும் சார். குறைஞ்சதே 10,000 தான். 10,000 தான் சார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு முன்னாடியே ஒரு 1 கிலோமீட்டரில் ஜேகே டைஸ் கம்பெனி இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து நாவலூர். அங்கே வந்து பார்த்தா ஹுண்டாய் கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிள்ளைப்பாக்கம் சிப்கார்டு. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். ஃபுல்லாகவே அது டோட்டலாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கோடம் போகிற ரோடு எல்லாமே ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மெயினாக வந்து ரெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறாங்க. இந்த ரெண்ட் பர்பஸ் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஆப்பில் ஏதாச்சும் போடணுமா ரெண்டலுக்காக அதுக்கெல்லாம் கூட வேண்டாம், தேவைப்படாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே ரெண்டல் பர்பஸுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ உங்கள் சைடில் யாராவது ரெண்டலுக்கு எனக்கு தருவாங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான உங்களுக்கு அதாவது மெயினாக வந்து உங்களோட இன்கமுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் உங்கள் இடத்த நீங்கள் சும்மா போட்டு விடாமல் 2 ஷீட்டு வீடு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கமாக மாதம் வரும் உங்களுக்கு. ஸோ 90% பேங்க் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் என்ஆர்ஐ கிளைண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ உங்கள் சைட்டை எப்படி நாங்கள் வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே சிசிடிவி கேமரா வைக்கிறோம். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த இடத்த வந்து நீங்கள் அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருந்தால் கூட உங்களால் இங்கே இருந்து பார்க்க முடியலேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ நாங்கள் கேமரா வச்சுருக்கறனால அதோட லிங்க்கை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அது மூலயமா இப்போ என்னென்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு, ஸோ உங்கள் இடத்த எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.